Hello guys. இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா this is action of points or corona discharge அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இதோட அப்ளிகேஷன் கான்செப்ட் இன்னும் ரெண்டு கான்செப்ட் பார்ப்போம் இன்னைக்கு. that is also too important. One is lightning arrestor அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். And then Van de Graaff generatorன்ற கான்செப்ட் பார்ப்போம். ரெண்டுமே frequently asked in examinations also. Okay. லாஸ்ட் லெக்சர்ல என்ன நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா distribution of charges over a sphere, that is ஒரு large conducting sphere small conducting sphere place பண்ணி ரெண்டுத்தையும் thin conducting wire கனெக்ட் பண்ணி potentials equal, that is equipotential அப்படின்றத டிஃபைன் பண்ணி we frame something, that is sigma r is constant அப்படின்ற விஷயத்தை பார்த்திருப்போம். sigma r is equal to constant, that implies sigma r constant, that implies sigma is proportional to 1 by r. Smaller the radius of curvature, எவ்வளோ small section radius of curvature எவ்வளோ ஸ்மாலா இருக்கோ அவ்வளோ தூரம் charges accumulation will be more அப்படின்றத பார்த்திருப்போம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு irregular shaped body எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, irregular shaped body, it consists both that is smaller cross sectionம் இருக்கு, that is radius of curvature smallும் சரி லார்ஜும் சரி ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு irregular shaped body எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதுல நான் action of points எப்படி நான் டிஃபைன் பண்றது, எப்படி பார்க்கறது? ஓகே, தட் இஸ் திங் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னன்னா என்ன தெரியும் நம்மளுக்கு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எந்த இடத்துல வந்து கம்மியா இருக்கோ அந்த இடத்துல சார்ஜஸ் அக்குமுலேஷன் வில் பி மோர் அப்படின்னு தெரியும். அப்ப பாருங்க, சார்ஜஸ் அக்குமுலேஷன் இட் வில் பி மோர் அண்ட் கிராஜுவலி டிக்ரீசஸ் அண்ட் லார்ஜர் கிராஸ் செக்ஷன்ல சார்ஜஸ் ரேண்டம்லி லொகேட் ஆயிருக்கு, தட் இஸ் அதோட டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா, குட். இப்ப நம்ம சார்ஜஸை பத்தி சொல்லும் போதே என்ன, the charge can create its own electric field, அதுதான கான்செப்ட். every charge can create its own region of electric field. அப்ப ஒவ்வொரு சார்ஜஸும் என்ன பண்ணும், அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை என்ன பண்ணும், கிரியேட் பண்ணிட்டே வரும். அப்ப இந்த செக்ஷன்ல பாருங்க, தட் இஸ் இப்ப சார்ஜ் டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கிற செக்ஷன்ல ஒவ்வொரு சார்ஜும் கிரியேட் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ண என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடும், எனார்மஸா இன்க்ரீஸ் ஆயிடும். ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த போர்ஷன்ல நியர்லி பாத்தீங்கன்னா செம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அந்த இடத்துல. பிகாஸ் ஒவ்வொரு சார்ஜும் சார்ஜ் டென்சிட்டி அக்குமுலேஷன் ஜாஸ்தியாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு இருக்கும், ஜாஸ்தியா போயிட்டே இருக்கும். ஓகேவா, அப்ப ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்னா அயனைசேஷன்ற கான்செப்ட் நடக்கும். ஓகே, அதான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும்னா அயனைசேஷன்ற கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, வாட் இஸ் அயனைசேஷன்? அயனைசேஷன்லாம் ரொம்ப சிம்பிள். ஓகே, தட் இஸ் அயனைசேஷன்ற கான்செப்ட் என்னன்னா செப்பரேட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டம் ஆர் மாலிக்யூல் அப்படின்னு இருக்குன்னா தட் இஸ் அதை செப்பரேட் பண்ணுவோம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூட்ரல் சார்ஜ் இப்போ நான் கொடுத்துருக்கேன், நம்ம சார்ஜில் பேசுவோம், நம்ம அதை எடுத்துக்கிறோம். நியூட்ரல் சார்ஜ் இருக்குன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணோம். வெதர் அது எதை டிபெண்ட் பண்ணி அயனைசேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி. சரியா, இன்கேஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு இருந்ததுன்னா we will term it as what, neutral அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம் ரெண்டும். இன் கேஸ் ஏதாவது ஒன்னு எக்ஸஸா எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருந்தது அதுலன்னா we term it as negative charge and electrons that is positive இது ஜாஸ்தியா இருந்ததுன்னா we'll term it as what, protons. ஓகேவா, that is ionization அப்படின்ற கான்செப்ட். அப்ப என்ன ஆகும், பேரா செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அயனைசேஷன்னா செப்பரேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப இது எதை செப்பரேட் பண்ணும்? ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த டவுட் வருது இல்லை, எதை செப்பரேட் பண்ணும், ஏர் மாலிக்யூல்ஸ் செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஏர்ல பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், நியூட்ரல் சார்ஜ் இருக்கும், ஆட்டம் இதுவா செப்பரேட் ஆயிருக்கும்ல. ஏர் மாலிக்யூல்ஸ்ல இருக்க சார்ஜ் என்ன பண்ணும், அயனைஸ் பண்ணி ஒவ்வொரு சார்ஜ் மாலிக்யூல்ஸையும் என்ன பண்ணும், செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப ஏர் மாலிக்யூல்ஸை செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ஆல்ரெடி இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஏர் மாலிக்யூல்ஸ் செப்பரேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப செப்பரேட் பண்ணிட்டுன்னா நெகட்டிவ் சார்ஜ் எல்லாத்தையும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். அண்ட் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறது அப்படியே அந்த அட்மாஸ்பியர்ல அது மட்டும் சரௌண்டிங் அட்மாஸ்பியர்ல இருக்க போகுது. ஓகே, பட் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அயனைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு நெகட்டிவ் சார்ஜையும் அது பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, தட் இஸ் அதனால தான் ஆரோ இந்த சைட் போட்டிருக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்டை மென்ஷன் பண்றதுக்காக ஆரோ எல்லாத்தையும் இந்த பக்கம் போட்டிருக்கேன். அப்ப நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எங்கேருந்து வருது அந்த நெகட்டிவ் சார்ஜ், ஏர்லேருந்து எடுக்கிற நெகட்டிவ் சார்ஜ். அப்ப ஏர்ல அயனைஸ் பண்ணி கிடைக்கிற நெகட்டிவ் சார்ஜோட பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அதான் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டோட கான்செப்ட். அதான் அயனைஸ் பண்ணி
பேர் பண்ண ஆரம்பிச்சிடும் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியும், இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் ரிப்பல்டு, சரியா? அப்போ பேர் பண்ண ஆரம்பிச்சதுன்னா பாசிட்டிவ் அயான்ஸ் நெகட்டிவ் அயான்ஸா ஸ்பிளிட் பண்றது இல்லை. அப்போ பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் ரிப்பல் பண்ணிடும். பிகாஸ் இங்கேயும் பாசிட்டிவ் இருக்கு, அங்கேயும் பாசிட்டிவ்னா என்ன பண்ணும், ரிப்பல்ஷன் கான்செப்ட். ஓகே, அப்போ நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும், அது தன்னை நோக்கி இழுத்துக்கும், தட் இஸ் அட்ராக்ட் பண்ணும். ஓகே, அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் மொத்தம் நெகட்டிவ் அயான்ஸை அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும். இது எதனால இந்த கான்செப்ட் நடக்குது, அயனைசேஷன் கான்செப்ட்? எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான். தட் இஸ் இதே நீங்க லார்ஜர் கிராஸ் செக்ஷன்ல நடக்கும்னா இந்த மாதிரி அயனைசேஷன் கான்செப்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். தட் இஸ் அயனைஸ் ஆகும், பட் அதோட மேக்னிடியூட் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த இடத்துல அதோட மேக்னிடியூட் ஜாஸ்தியா இருக்கும், பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் மோர். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். The positive ions are repelled and negative ions are attracted towards it. இதனால என்ன ஆகும், நெட் சார்ஜ், கண்டக்டரோட நெட் சார்ஜ் வந்து கம்மியாகும். ஓகே, டோட்டல் அந்த கண்டக்டரோட டோட்டல் சார்ஜ் என்ன ஆகும், நெட் சார்ஜ் என்ன ஆகும், இதனால கம்மியாகும். பிகாஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கிட்ட இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் அயான்ஸோட பேர் பண்ண என்ன ஆகும், அதோட சார்ஜ் என்ன ஆகும், ஓகே, கம்மியாகும். கொஞ்சம் கொஞ்சமா அதோட மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் வந்து கம்மியாகும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். அது எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்தே கொரோனா டிஸ்சார்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் சிக்மா இஸ் ப்ரொபோஷனல் டு 1/r அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லேருந்து. ஓகே, கேன் யூ கெட் மை பாயிண்ட்? என்ன நான் சொல்றேன்றது புரியுது தான் உங்களுக்கு? ஓகே, இதுலேருந்து என்ன கான்செப்ட் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னா தட் இஸ் அயனைசேஷன் கான்செப்ட். ஓகே, ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம அயனைசேஷன் கான்செப்ட் அண்ட் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படியே சிமிலராக நீங்கள் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதனால என்ன ஆகும், அயனைசேஷன் ஆகும். அயனைசேஷன் நடக்கிறதுனால தட் இஸ் டோட்டல் சார்ஜ் வந்து ஆஃப் த கண்டக்டர் நெட் சார்ஜ் என்ன ஆகும், கம்மியாகும். ஓகேவா, கொரோனா டிஸ்சார்ஜ். ஓகேவா, புரிஞ்சுதா? ஆர் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, ரிலேட்டிவ் டேர்மில் ரெண்டுமே ஈக்குவலன்ட் டேர்ம் தான். ஓகே, இப்போ அதோட அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் பார்த்துருக்கலாம், சான்ஸ் இருக்கு. தட் இஸ் லைட்னிங் அரஸ்டர். ஓகே, இப்போ லைட்னிங் அரஸ்டர் வந்து நிறைய பேர் இப்போ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸுக்கு எல்லாம் மேலே கண்டிப்பாக லைட்னிங் அரஸ்டர் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, தட் இஸ் ஒரு 6 மாடி 7 மாடி கட்டணம் தாண்டிடுச்சுனாலே கண்டிப்பாக அதில் வந்து ஒரு லைட்னிங் அரஸ்டர் கண்டிப்பாக பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, தட் இஸ் ஏன் அந்த லைட்னிங் அரஸ்டர் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மின்னல் எப்படி வருது. நம்ம மேலே பார்த்தா மின்னல் வருது, கண்ணு போயிடும், அதெல்லாம் சொல்றது அடுத்த விஷயம். மின்னல் எப்படி கிரியேட் ஆகுது? ஓகே, மின்னல்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, சரியா? அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி ஜென்ரேட் ஆகுது? ஓகே, 2 கிளவுடும் கிளாஷ் ஆகும்போது என்ன ஆகும், அதான் சொல்லுவாங்கல்ல, மேகங்கள் மோதும் போது மின்னல் உருவாகுன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. எனக்கு மேபி அந்த தமிழ் இது அவ்வளோ தெரியல. ஓகே, அதனால எப்படி இதுவாகும், 2 கிளவுடும் என்ன ஆகும், போய் டேஷ் ஒன்னோட ஒன்று கிளாஷ் சேர்ந்து போய் கொலைட் ஆகும். ஓகே, கரெக்டான டேர்ம்னா கொலைடு சொல்லலாம். ஓகே, 2 கிளவுடும் போய் கொலைட் ஆகும்போது ஒரு கிளவுட் என்னன்னு எடுத்துப்போம், ஒரு கிளவுட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் அனதர் கிளவுட் இஸ் ஆஃப் நெகட்டிவ். 2 கிளாஷ் ஆகும்போது இட் டென்ஸ் டு கிரியேட் த எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா, இதுதான் எலக்ட்ரிசிட்டி. தட் இஸ் அந்த லைட்னிங் எப்படி வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றதோட பெரிய பேக் எண்ட் ரீசன். அப்போ அது என்ன ஆகும், லைட்னிங் கிரியேட் ஆகும்போது ஸ்ட்ரெயிட்டா பில்டிங் மேலே அது போய் அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும், பில்டிங் சிவியரா அஃபெக்ட் ஆகும். பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் எல்லாமே என்ன ஆகும், அந்த மொத்த எலக்ட்ரிசிட்டியும் உள்ள அந்த பில்டிங் மேலே பாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஈவன் நம்ம என்னதான் வந்து சிமெண்ட் பூசி கான்கிரீட்லாம் போட்டு ஜாக்கிரதையா வச்சிருந்தாலும் ஓகே, எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா அதுக்கு உள்ள பாஸ் ஆகும். ஓகே, ஈவன் சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் மேபி அஃபெக்ட் ஆகலாம் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மேல ஒரு லைட்னிங் அரஸ்டர் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. லைட்னிங் அரஸ்டர்ன்றது ஒன்றும் பெருசா விஷயம் இல்லைங்கண்ணா. ஓகே, ஒரு சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். என்னன்னா ஒரு காப்பர் ராடு. ஓகேவா, அந்த காப்பர் ராட் என்ன பண்ணுவாங்கன்னா டாப் ஆஃப் த பில்டிங்ல இருந்து பாட்டம் ஆஃப் த பில்டிங் வரைக்கும் அந்த ஒரு ராடோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும். தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மாடி பில்டிங் அப்படின்னா அந்த 10 மாடியோட ஹைட்டுக்கு அந்த ராட் இருக்கும், சின்ன காப்பர் ராடு. ஓகே, அது என்ன பண்ணுவாங்க, அது மேல இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்னா, அந்த காப்பர் ராட்ல இது ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும், இந்த ஸ்லாப்ல சம் ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும். தட் இஸ் நீடில்ஸ், பாயிண்ட் நீடில்ஸ். ஓகே, இந்த பாயிண்ட் நீடில்ஸ் தான் சார்ஜை கேரி பண்ணும். சரியா, பாயிண்ட் நீடில்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டம், சரியா, பில்டிங், அதாவது பில்டிங்கோட பேஸுக்கு கீழே கொண்டு போய் அதை வந்து பரி பண்ணிடுவாங்க. தட் இஸ் அதுதான் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், இதை பரி பண்ணிடுவாங்க. இந்த பேஸை தான் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம்னா கிரவுண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் கான்செப்ட்லாம் பார்த்துருக்கோம். அதுலேயே நம்ம கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, தட் இஸ் அந்த கிரவுண்ட் தான் இது. ஓகே, அது கிரவுண்ட் ஆர் எர்த் எப்படி சொன்னாலும் ஒன்று தான். அதாவது பில்டிங் பாட்டம் ஆஃப் த பில்டிங் கீழே கொண்டு போயிட்டு அது என்ன பண்ணுவாங்கன்னா பரி பண்ணி வச்சிருவாங்க. அப்போ இது என்னன்னா காப்பர் ராடு. காப்பர் ராடு எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா கண்டக்ட் பண்றதுக்காக, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்றதுக்காக மெட்டீரியல் நம்ம கண்டக்டரா பிளேஸ் பண்ணிருக்கோம். தட் இஸ் காப்பர் ராட், சீப் அண்ட் பெஸ்ட். ஓகே, ஈவன் நம்ம வந்து கண்டக்டர்னா வேற ஏதாவது கண்டக்டர் சொல்லலாம். ஓகே, நம்ம
எலிமெண்ட் சீரீஸ்ல பார்த்தோம்னா கண்டக்டர் அதோட இருக்கலாம். பட் கொஞ்சம் சீப் அண்ட் எக்கனாமிக்கலி எஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் காப்பர். அதனால காப்பரை வாங்கி நம்ம வைக்கிறோம். ஓகேவா, இதுதான் டோட்டலா இருக்கிற அவுட்கம். இதனால என்ன ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னால என்ன நடக்க போகுதுன்றத பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிடலாமா என்னன்னு வாங்க. டு ப்ரொடெக்ட் த லார்ஜ் பில்டிங்ஸ் ஃப்ரம் lightning arrestor is used which is based on the principle of action of points. இப்போ இந்த action of points பேஸ் பண்ணி தான் இந்த lightning arrestorன்றதே இருக்கு. அது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஓகே, இது பாருங்க. இப்போ it consists of large thick copper rod. சரியா, large thick copper rod. ஓகேவா, copper rod passing from top of the building to the bottom of the ground, that is buried inside. ஓகே, தட் இஸ் அந்த பில்டிங்க்கு கீழே அதை என்ன பண்ணுவாங்கன்னா பரி பண்ணி வச்சிருவாங்க. அதுலேருந்து அந்த எக்ஸ்டென்ஷன் எது வரைக்கும் வரும், உங்களோட மொட்டை மாடியில் அந்த லைட்னிங் அரஸ்டர்லேருந்து தட் இஸ் அந்த டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கும், கீழே பரி பண்ணி வச்சிருவாங்க அது. ஓகேவா, the upper end has a sharp spikes or needle. ஓகே, சொன்னல ஒரு ஸ்பைக் மாதிரினா ஒரு என்ன சொல்றது, ஸ்பைக்ஸோட உங்களுக்கு வந்து நீடில் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா. இந்த ஊசி மாதிரி அந்த இடம் அதோட எட்ஜ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதோட நார்மல் ஒரு பென்சில் இது மாதிரி வச்சுக்கோங்களேன், இதோட எட்ஜ் இதை விட இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நீடில் ஆர் ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதோட டாப் சர்ஃபேஸில் அப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்க, இப்போ தான் நம்ம கான்செப்டுக்குள்ளேயே வரோம். என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதாவது நம்ம என்ன சொன்னோம், ரெண்டு கிளவுடும் கொண்டு போய் டேஷ் ஆகும்போது என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கிளவுடு ஒரு மேலே பாஸ் ஆகும்போது தட் இஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கிளவுடு அந்த லைட்னிங்காக பாஸ் ஆகும்போது என்ன பண்ணும், லைட்னிங் ஒரு எப்படின்னா லைட்னிங் அதுக்குள்ள கொஞ்சம் கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ பண்ணும்போதே என்ன பண்ணும், டியூ டு வாட், நெகட்டிவ்லி சார்ஜ் கிளவுட் அந்த பக்கம் பாஸ் ஆகும்போது பாசிட்டிவ் சார்ஜ் எங்க இன்டியூஸ் ஆயிடும், இந்த லைட்னிங் ஸ்பைக்ஸ் சொன்னல தட் இஸ் அந்த நம்ம நீடில் சொன்னோம்ல, அந்த நீடில்ல என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். தட் இஸ் அது அங்க பாஸ் ஆகும்போதே பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன ஆகும், ஸ்பைக்ஸ்ல இன்டியூஸ் ஆயிடும். அப்ப இன்டியூஸ் ஆகும்போது என்ன ஆகும், when the induced charge is more in the spikes, கவனிங்க, when the induced charge is more in the spikes, action of points will occur. Because ஏன் அந்த இடத்துல ஆக்ஷன் ஆஃப், ஏன்னா ஒரு கிளவுட்ல எவ்வளவு தூரம் சார்ஜஸ் இருக்கும், அவ்வளோ சார்ஜஸ் இருக்கும், n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். அப்ப அது அத்தனையும் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் பண்ணும். சரியா, அப்ப அந்த இடத்துல மோர் சார்ஜஸ் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி மோர். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி மோர்னா அந்த இடத்துல கண்டிப்பா என்ன நடக்கும், ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் நடந்தே ஆகணும். ஓகேவா, புரியுறதா? அப்ப ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல நடக்கிறது. சரியா, ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிடுது. இப்போ ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் மூலமா அதை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்றோம்னு பாருங்க. தட் இஸ் அந்த லைட்னிங்கை எப்படி ரிமூவ் பண்றோம். இவ பாருங்க, அந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், அயனைசஸ் த சரௌண்டிங் ஏர். ஓகே, சரௌண்டிங் ஏர்ல இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாம் பேரா இருக்குமா, அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும், செப்பரேட் பண்ணிடும். தட் இஸ் பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன், பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணிட்டே வரும். ஓகே, அப்ப செப்பரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த நெகட்டிவ் கிளவுடு அந்த பாசிட்டிவ் இன்டியூஸ் ஆச்சு தெரியுமா, அந்த சார்ஜ்னால அது அட்ராக்ட் ஆகி அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் மொத்தம் என்ன கொண்டு வந்துடும்னா கிரவுண்டுக்கு கொண்டு வந்துடும். புரிஞ்சுதா கண்ணா? எப்படின்னா எப்படி புரியுறதா புரியலையா? தட் இஸ் அந்த ஏர்ல இருக்கிற சார்ஜஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும், அயனைஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அயனைஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் இது சொன்னோம்ல, பாசிட்டிவ் சார்ஜ் அந்த ஸ்பைக்ஸ்ல இருக்கும்னு சொன்னோம்ல, பிகாஸ் அங்க நெகட்டிவ் சார்ஜ் கிளவுட் பாஸ் ஆகும்போது இங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஓகே, அப்ப அது என்ன பண்ணும், அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணி ஓகே என்ன பண்ணும், அப்படியே கிரவுண்டுக்கு புல் பண்ணிடும். ஒரு சார்ஜஸ் வாங்கிட்டோம்னா போதும் இல்ல, கண்டக்டர் தான் நம்ம வச்சிருக்கோம், காப்பர் தானே பிளேஸ் பண்ணிருக்கோம், அப்படியே என்ன பண்ணும், வாங்கி டக்குன்னு கிரவுண்டுக்கு தள்ளிடும். ஓகே, அப்ப அத்தனை நெகட்டிவ் சார்ஜஸும் அப்படியே கலெக்ட் பண்ணி கிரவுண்டுக்கு தள்ளிடும். இதனால என்ன இருக்கும், மேஜர் லைட்னிங் இம்பாக்ட் வந்து அந்த பில்டிங் மேல இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் சார்ஜஸை வாங்கி கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா ப்ராப்ளமே இல்லை. அங்க இருக்கிற நம்ம மேல இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலதான் எந்த இதுவும் அஃபெக்டும் இருக்கக்கூடாது, லைட்னிங் அஃபெக்ட் இருக்கக்கூடாது. ஓகே, அப்ப கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம்னா ப்ராப்ளமே கிடையாது. கிரவுண்ட் ஆர் எர்த்துக்கு கொண்டு போயிடும். ஓகேவா, புரிஞ்சுதா கண்ணா? ரைட். ஏன்னா பிகாஸ் பில்டிங் ஆல்சோ இஸ் கண்டக்டிங் பாடி. ஓகே, நம்மளும் ஒரு கண்டக்டர் தான், பில்டிங்கும் ஒரு கண்டக்டர் தான், எவ்வளவு வேணுமோ எலக்ட்ரிசிட்டியை வாங்கிக்கும். அப்ப கிரவுண்ட் வந்து கண்டக்டர் கிடையாது. ஓகே, இட்ஸ் அன் இன்சுலேட்டர், நம்மளுக்கு கீழே போயிடும். அப்ப அதுல நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. புரிஞ்சது இல்லை? கிரவுண்டுக்கு மேல இருந்தா தான் பிரச்சனை, கிரவுண்டு கீழே போச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. தட் இஸ் எர்த் பண்ணிட்டோம், தட் இஸ் சப்ரஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேவா, the positive charges ionizes the surrounding air and neutralizes the negative charges in the cloud.
ஓகேவா? அப்போ என்ன பண்ணும் இது, அந்த நெகட்டிவ் சார்ஜஸை ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணி அந்த சார்ஜஸ் எந்த இம்பாக்ட் பாதி சார்ஜஸ் இருக்கு தெரியுமா, அப்போ அந்த சார்ஜஸை மொத்தத்தையும் என்ன பண்ணும், கீழே புஷ் பண்ணிடும். அயனைசேஷன்ல வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். அப்போ நியூட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃபுல்லாக பிடிச்சி கீழே இழுத்துரும். அதுதான் பாருங்க, the negative charges is pushed to the spikes and directed to the earth or ground. புரிஞ்சுதா? அயனைசேஷனால நியூட்ரலைசேஷன் நடக்கிறது. நியூட்ரலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், உடனே அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லா நெகட்டிவா பிடிச்சி இழுத்து கிரவுண்டுக்கு தள்ளிடும். ஓகேவா? இதனால பில்டிங் சேஃப் ஆயிடும். எந்த திங்கும் அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? இதுதான் லைட்னிங் அரெஸ்டர். இது எதை பேஸ் பண்ணி, டியூ டு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த பிரின்சிபலை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த கான்செப்ட் இது ஓகேவா கண்ணா? புரிஞ்சு, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இது. ஓகேவா? அடுத்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட், தட் இஸ் அவர் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். ஓகே, இருக்கிறதுலேயே ஃபர்ஸ்ட் லெசனோட லாஸ்ட் டாபிக் இதான், வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் தான். ஓகேவா? டயக்ராம் விசிபிளா இருக்கா? குட். ஓகே, இப்போ வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் பார்க்க போறோம். இப்போ இந்த வான் டி கிராஃப் ஜென்ரேட்டரோட மெயின் பர்பஸ் என்னன்னா, மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர்லேருந்து we can acquire. ஓகே, மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம எடுத்துட்டு வர முடியும். நியர்லி மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ சொல்றேன்னா 10⁻7 வோல்ட் we can get. ஓகே, நியர்லி 1 மில்லியன் கிட்ட. சரியா? அவ்வளோ தூரம் என்னால் சார்ஜஸ் தட் இஸ் வோல்டேஜ் அக்வயர் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல லார்ஜர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேணுமோ அந்த இடத்துல நம்ம வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். மெயினாக இந்த இது எதுக்கு பார்த்தோம்னா, லார்ஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. தட் இஸ் ஆர்டர் ஆஃப் 10⁻7 வோல்ட். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல், இது ஸ்டெப் பை ஸ்டெப் ஜஸ்ட் நம்ம நிறைய இனிமே இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் இதெல்லாம் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதை பார்க்கறதுக்கு. ஜஸ்ட் டயக்ராம் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு என்னென்ன ப்ராசஸ்ன்றதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பார்த்துருவோம். பிரின்சிபல் என்னன்னா, நம்ம பார்த்த பிரின்சிபல் தான் ஆல்ரெடி. நம்ம அந்த பிரின்சிபலை 2 டாபிக்கா ஆல்ரெடி படிச்சிட்டோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், அண்ட் another principle is எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இப்போ பார்த்த கான்செப்ட், அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் முன்னாடியே பார்த்துட்டோம். 2 கான்செப்டும் இது நம்மளுக்கு 2 தெரியும் இல்ல, இந்த பேஸ் பண்ணி தான் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றதை அப்படியே பார்க்கும்போது சைட் பை சைடு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இட் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் ஸ்பெரிக்கல் கண்டக்டர் பிளேஸ்ட் ஆன் எ இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். ஓகேவா? இப்போ பாருங்க எக்ஸ்பிளனேஷன், இதுல டயக்ராம்ல பாருங்க, திஸ் இஸ் a insulating stand. இதுதான் இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்ன்றது. ஓகேவா? இதுல என்ன பண்றோம், ஒரு கண்டக்டிங் ஸ்பியர் வைக்கிறோம், ஒரு ஹாலோ ஸ்பியர். ஓகே, ஒரு ஹாலோ ஸ்பியர் எடுத்துன்னு வந்து ஹாலோ கண்டக்டிங் ஸ்பியரை என்ன பண்றோம், இந்த இன்சுலேட்டிங் ஸ்டாண்டுக்கு மேல பிளேஸ் பண்றோம். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான், இன்சுலேட்டிங் ஸ்டாண்டுக்கு மேல ஒரு ஹாலோ கண்டக்டிங் ஸ்பியர் எடுத்துட்டு வந்து பிளேஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்தது என்னன்னா, 2 புள்ளி பிளேஸ் பண்ணிருக்கோம். தட் இஸ் 2 புள்ளி. புள்ளின்னா என்னன்னு தெரியுமா? ஐடியா இருக்கா? புள்ளின்னு சொன்னா புரியுறதா? இந்த இப்ப மேபி கிணறு அப்படின்ற கான்செப்ட்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஈவன் இந்த கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னா, நம்ம சிட்டின்றதுனால கிராமத்தையே நம்ம ரொம்ப வியர்டா தான் பார்க்குறோம். ஓகே, அதனால மேபி சில பேர் வீட்டில் கிணறு இருக்கலாம். ஆர்எல்ஸ் இல்லைன்னா இந்த கிராமத்து பழைய படம்லாம் பார்க்கும்போது என்னன்னா, கிணத்துலேருந்து தண்ணி இழுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே ஒரு இது மாதிரி இருக்கும், ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். ஓகே, அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கயத்தை போட்டுட்டு ஓகே உள்ளேருந்து தண்ணியை வந்து குடத்தை அதில் வந்து கயத்தில் கட்டிட்டு கீழேந்து வந்து என்ன எடுப்போம், மேலே நின்றுட்டு இருப்போம், கீழேந்து தண்ணி எடுப்போம். ஓகே, அப்போ அந்த ஒரு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட், அது மேலே தான் வந்து என்ன பண்ணுவோம்னா, கயத்தை போட்டு கீழே இறக்குவோம். ஓகே, அது சுற்றிட்டே இருக்கும். மேலே நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் வச்சு அதை கொடுத்துருவோம். அது ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸடாக நிற்கும். மேலே இருக்கிற இது மட்டும் தட் இஸ் ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சிலிண்டர் மாதிரி அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இந்த இதில் இருக்கும் இந்த ஆப்ஜெக்ட், இது வந்து ரொட்டேட் ஆகும். இந்த இடம் ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸடாக இருக்கும், இந்த இடம் ரொட்டேட் ஆகும். கீழே இருக்க கிணத்துலேருந்து தண்ணியை மேலே எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, தட் இஸ் கயிறை போட்டு என்ன பண்ணுவீங்க, கீழே இருக்க தண்ணியை மேலே எடுப்பீங்க. ஓகே, இதுதான் புள்ளி அப்படின்ற கான்செப்ட். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த புள்ளியை பாருங்க. ஓகேவா? அந்த புள்ளியை தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த 2 இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஹாலோ ஸ்பியருக்குள்ள ஒரு புள்ளியை பிளேஸ் பண்ணியிருக்கோம், பாட்டம்ல ஒரு புள்ளி பிளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த புள்ளியில ஓகே சில்க் பெல்ட், ஓகே சில்க் தெரியும்ல, நத்திங் பட் சில்கால மேடான ஒரு பெல்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம், அது மேலே ரன் ஓவர், தட் இஸ் அது மேலே பாஸ் ஆகிற மாதிரி வச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, 2 கோம்பு எடுத்துட்டு இருக்கோம். சரியா? ஜஸ்ட் நம்ம
இப்படி எடுத்துக்கலாம். கோம்புனா நம்ம நார்மலா சீப்பு பார்த்துருக்கோம்ல, தலைவாடுற சீப்பு இருக்கும்ல, அதே மாதிரி தான். பட் மெட்டாலிக் கோம்புன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல பிளாஸ்டிக் கோம்பு நம்ம வீட்டில் யூஸ் பண்றதெல்லாம் மெட்டாலிக் கோம்பு இந்த இடத்துல கண்டக்டரா இருக்கிறதுக்காக பிளேஸ் பண்ணியிருக்கோம். 2 கோம்பு நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் டி அப்படின்ற ஒரு கோம்பு பாட்டம் ஆஃப் த புள்ளி கிட்டியும், இ அப்படின்ற ஒரு கோம்பு ஹாலோ ஸ்பியர் அட்டாச் ஆகிற மாதிரி வச்சிருக்கோம். இந்த டீன்ற கோம்பு இருக்கு தெரியுமா? அப்ப அந்த டீன்ற கோம்புல தான் நான் என்ன பண்றேன், வோல்டேஜ் சப்ளை கொடுக்குறேன், பவர் சப்ளை. ஓகே, எலக்ட்ரிக் மோட்டாரை வச்சு இப்ப எதை வச்சு நான் ரன் பண்றது இந்த புள்ளிய? ஓகே, ஒரு சப்ளை, எலக்ட்ரிக் மோட்டார் சப்ளை வேணும். அந்த மோட்டார் சப்ளை தான் 10⁴ வோல்ட் கொடுத்து நான் இது பண்றேன், டிரைவ் பண்றேன். தட் இஸ் இந்த புள்ளியை நான் டிரைவ் பண்றதுக்கு எவ்வளவு சப்ளை எனக்கு வேணும், எலக்ட்ரிக் மோட்டார் சப்ளை வேணும்னா 10⁴ வோல்ட் கொடுத்து நான் சப்ளை பண்றேன். அதோட நெகட்டிவ் நான் பாட்டம் எர்த் கிரவுண்ட் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஜஸ்ட் இது ஒரு பேட்டரி மாதிரி வச்சுக்கோங்க. பேட்டரி தான். ஓகே, பேட்டரின்னு சொல்றதுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா எலக்ட்ரிக் மோட்டார்னு சொல்றோம். ஓகே, அந்த மோட்டார் மூலமா இந்த புள்ளி என்ன பண்றோம், நம்ம டிரைவ் பண்றோம், ரொட்டேட் பண்றோம். ஓகேவா? மேனுவலாலாம் ரொட்டேட் பண்றதுக்குலாம் சான்ஸ் இல்லை. அதனால என்ன பண்றோம்னா எலக்ட்ரிக் மோட்டாரை வச்சு இது பண்றோம், டிரைவ் பண்றோம். ஓகேவா? இதுதான் டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன். இதை தான் நான் கொடுத்துருக்கேன். புள்ளி சி இஸ் பிளேஸ்ட் அட் த ஹாலோ ஸ்பியருக்குள்ள. புள்ளி சி இஸ் பிளேஸ்ட் அட் த பாட்டம். ஓகேவா? The belt is made of silk, rubber runs over the pulley. Silk or rubber ரெண்டு மெட்டீரியல் எது வேணாலும் நம்ம பெல்ட்டோட மெட்டீரியல் இருக்கலாம். அது வந்து புள்ளிக்கு மேல என்ன ஆகும், புள்ளி மேல ரன் ஓவர் ஆகும். ஓகேவா? 2 comb shaped contacts are D and E are placed near the pulleys. புள்ளி கிட்ட D and E கோம்பு இருக்கா, 2 கோம்பு, மெட்டாலிக் கோம்பு. புள்ளி C is driven by a electric motor. இந்த சப்ளை கொடுத்தது எலக்ட்ரிக் மோட்டார்னு சொல்றோம். ஓகேவா? Comb D is maintained at the potential of 10⁴ volt. 10⁴ volt மூலமா பேட்டரி சப்ளை இதுக்கு நம்ம வந்து எது கொடுத்துருக்கோம், நம்ம comb D க்கு மெயின்டைன் அட் பொட்டன்ஷியல், பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். ஓகேவா? இது நம்ம மோட்டார்ன்ற டிரைவ் பண்ணி எதுவும் காமிக்கல, பட் சோர்ஸ் மூலமா வரா மாதிரி நான் காமிச்சிருக்கேன். அவ்வளவுதான். இதுக்கு நான் மோட்டார்னு தனியா எதுவும் போட்டு டயக்ராம் நான் மென்ஷன் பண்ணலாம் நம்ம. ஓகே, ஜஸ்ட் இந்த பொட்டன்ஷியலோட இது பேஸ் ஆன மாதிரி காமிச்சிருக்கோம். ஓகேவா? comb B is present at the inner side of the hollow sphere. ஓகேவா? comb B is mentioned here. ஓகேவா? டவுட் இருக்கா? ஓகே, ஜஸ்ட் இதுக்கு இந்த டேர்ம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தட் இஸ் நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். ஓகே, தட் இஸ் பேட்டரியும் மோட்டாரும் ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் மேபி மோட்டாரோட டயக்ராம் நம்ம எதுலையும் டயக்ராம் ட்ரா பண்ணல, பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இது இருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? புள்ளி மோட்டார்ல ரன் ஆகுதுன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க இதோட ஒர்க்கிங் எப்படி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் comb D. அப்ப comb D ல ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா என்ன கான்செப்ட்? தட் இஸ் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் நடக்க போறது. இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோம்புக்கும் இந்த பெல்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்ல ஏர் இருக்குமா, தட் இஸ் அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஏர், அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஏர் அயனைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ளான கேப்ல என்ன இருக்கும், ஏர் இருக்கும். அந்த ஏர் என்ன ஆகும், அயனைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்ப அயனைஸ் ஆச்சுன்னா இட் கிரியேட்ஸ் பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ், பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ஆர் சார்ஜஸ் கிரியேட் பண்ணும். அப்ப பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணும், இட் புஷஸ் டுவர்ட்ஸ் தி பெல்ட் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் புஷ் டுவர்ட்ஸ் தி comb. ஓகேவா? அப்ப இங்க வந்து கிரியேட் ஆகுதா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. அப்ப சில்க் இட் அக்வயர்ஸ் பாசிட்டிவ். ஓகே, இந்த பெல்ட்டுக்கு வந்து என்ன பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜஸ் புஷ் பண்ணிடும். இந்த comb கிட்ட இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த combல இருக்கும். ஓகேவா? பாப்போமா? அதுதான் கொடுத்திருக்கான். ஏர் இஸ் பிரசன்ட் இன் பிட்வீன் த comb D and the belt get ionized. அயனைஸ் ஆகுதுன்னா செப்பரேட் ஆக போறதுன்னு அர்த்தம். இப்போ எப்படி செப்பரேட் ஆகுது பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் புஷ் டுவர்ட்ஸ் a belt. ஓகே, புஷ் டுவர்ட்ஸ் a belt and negative charges are attracted by the comb. பிகாஸ் ஏன் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் அதை அட்ராக்ட் பண்றது, பாசிட்டிவ் சார்ஜஸ் இது புஷ் பண்றது? இங்க பாருங்க, ஆல்ரெடி பாசிட்டிவ் பொட்டன்ஷியல்ல இங்க பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் பொட்டன்ஷியல்னா கோம்பு நெகட்டிவ் தானே அட்ராக்ட் பண்ணும். அப்ப இந்த கோம்பு ஆல்ரெடி பாசிட்டிவ் இதுல இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் தான் அக்வயர் பண்ணும், நெகட்டிவ் தானே அட்டைன் பண்ணும். ஓகே, தட் இஸ் அட்ராக்ஷன் கான்செப்ட். ஓகே, அப்ப நெகட்டிவ் ஆர் அட்ராக்டட் பை தி comb அண்ட் பாசிட்டிவ் ஆர் புஷ்ட் ரிப்பல் ஆகும். அப்ப இந்த பாசிட்டிவ் இங்கேயும் பாசிட்டிவ்ன்றதுனால என்ன ஆகும், கோம்பும் பாசிட்டிவ். ஓகே, அப்ப அயனைஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் அயான்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அப்ப ரிப்பல் பண்றதுனால அது புஷ் பண்ணி சில்க்குக்கு போயிடுது. அப்ப நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் கோம்பு அட்ராக்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டிக்ஸ் டு தி பெல்ட் அண்ட் மூவ்ஸ் அப். இப்ப எலக்ட்ரிக் மோட்டார்ல டர்ன் பண்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் இதுல எப்படி இருக்கு, அடுத்தது ரொட்டேட் பண்றோம். இப்ப மோட்டார் ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த புள்ளி
மேலே ஏறுறது. இப்போ மேலே ஏறி அடுத்த ஸ்டேஜ் எங்கே வருது, இ கிட்ட வருது. ஓகே, ஈன்றது அடுத்த கோம் பிளேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கிட்ட இந்த தட் இஸ் இந்த பெல்ட் இ பொசிஷன் வருது. அப்போ இ பொசிஷன் வந்ததுன்னா அங்கே என்ன நடக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் நடக்கும். ஓகே, என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா, இந்த இடத்துல ஃபுல்லாக என்ன இருக்குது, சில்கில் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கா, பாசிட்டிவ் சார்ஜஸ் தானே மேலே போயிருக்கு, அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கா, அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல என்ன சார்ஜ் இன்டியூஸ் ஆகும், ஆப்போசிட் சார்ஜஸ் தான் இன்டியூஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகுதான், நெகட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகுதான். அப்போ இந்த பக்கம் நெகட்டிவ் சார்ஜஸ்னா பாசிட்டிவ் எந்த பக்கம் புஷ் பண்ணுறது, கோம்புக்கு வெளில புஷ் பண்ணுது. கோம்புக்கு வெளில புஷ் பண்ணால் அவுட்டர் ஸ்பியரில் மொத்தம் அந்த சார்ஜஸ் அக்குமுலேட் ஆகிடும். தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டியூஸ் ஆகுது. அப்புறம் பாசிட்டிவ் என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜஸை ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணும்போது ஃபுல்லாக அவுட்டர் ஸ்பியரில் என்ன ஆகும், அக்குமுலேட் ஆகிடும் பாசிட்டிவ் சார்ஜஸ் மொத்தம். இதோட ஆப்போசிட் சார்ஜஸ் அப்புறம் சிமிலராக இருக்க சார்ஜஸ் ரிப்பல் பண்ணும். தட் இஸ் ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணிக்கும். இது ரெண்டும் அட்ராக்ஷன். இதில் இந்த இடத்துல நெகட்டிவ் இன்டியூஸ் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்ல இதுக்கு ஆப்போசிட் என்னது, பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் அந்த பக்கம் ஃபுல்லாக அவுட்டர் ஸ்பியரில் அக்குமுலேட் ஆயிடுச்சு. அந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். when the positive reaches the comb E, electrostatic induction takes place. Okay, அதுதான் பார்த்தோம். Negative charges are induced near the comb E and the positive charges are away from the comb and collected or distributed in the outer surface of the sphere. Collected or distribute பண்றது in outer surface. Because inner surfaceல சார்ஜ் இருக்க முடியுமா, இன்னர் சர்ஃபேஸ்ல சார்ஜ் அக்குமுலேட் ஆக முடியாதா, கண்டிப்பா இன்சைட் தி ஸ்பியர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ, நெட் சார்ஜும் ஜீரோ. அதனால அவுட்டர் ஸ்பியர்ல மட்டும்தான் அக்குமுலேட் ஆக முடியும். ஓகேவா, புரிஞ்சிருந்தாங்கன்னா அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறோம், திருப்பி இதே கோம்பியில என்ன நடக்கும் அடுத்தது, இப்போ சார்ஜஸ் மேக்ஸிமம் அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மேக்ஸிமம் அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால என்ன ஆகும், திருப்பி ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் நடக்கும். அப்போ இதே இடத்துல ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் நடக்கிறது தான். அப்போ எப்படி ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் நடக்கும், இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ், திருப்பி என்ன பண்ணும், இந்த சார்ஜஸ் மொத்தம் அயனைஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் திருப்பி அயனைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நியூட்ரலைஸ் ஆகிடும். அதை தான் கொடுத்துருக்கோம். நெகட்டிவ் சார்ஜஸ் will nullify the positive charges and it happens before it passes over the புள்ளி. இந்த பொசிஷன்ல இருக்கும் போதே ஃபுல்லா அயனைஸ் ஆகி பெல்ட்ல சார்ஜே இருக்காது. இந்த பொசிஷனுக்கு வரும்போது திருப்பி லெஃப்ட் ஃப்ரீ. ஓகே, அப்போ இங்க எங்கேயும் சார்ஜஸ் இருக்கவே இருக்காது. ஒரு ரொட்டேஷன்ல, தட் இஸ் ஒரு ஹாஃப் ஆஃப் த ரொட்டேஷன்ல மட்டும்தான் ப்ராசஸ் நடக்கும். அதர் ஆஃப் ரொட்டேஷன் திருப்பி கீழே வரும்போது சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. திருப்பி இந்த சார்ஜஸ் அப்படியே சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பொசிஷன் இது, இங்க ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு, டில ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு, அடுத்தது இல எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுதான் 3 ப்ராசஸ். இந்த 3 ப்ராசஸ்ல என்ன ஆகும், சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆகி திருப்பி இந்த ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் இ அப்படின்ற கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. தட் இஸ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நல்லிஃபை ஆயிடுச்சுன்னா திருப்பி லெஃப்ட் ஓவர், திருப்பி பெல்ட் கீழே இறங்கும் போது சார்ஜஸ் எந்த அக்குமுலேஷனுமே இருக்காது. நோ சார்ஜ் வில் பி பெர்சன்ட். ஓகே, புரிஞ்சிருந்தாங்கன்னா அவ்வளவுதான். பாருங்க, as the belt descends there will be no charge. Again over a cycle the process continues. ஓகே, அடுத்த சைக்கிள், திருப்பி அடுத்த சைக்கிள் என்ன ஆகும், ஏர் அயனைஸ் பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் கோம் அக்வயர் பண்ணிக்கும். பிகாஸ் அது பாசிட்டிவா, கோம் பாசிட்டிவா இருக்கிறதுனால நெகட்டிவ் அக்வயர் பண்ணும். ரிப்பல் பண்றதுனால சில்க்கு வந்து பாசிட்டிவா தள்ளிடும். திருப்பி எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் கான்செப்ட் நடக்கும். அவுட்டர் ஸ்பியர்ல சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். திருப்பி நல்லிஃபை பண்ணும். திருப்பி டவுன் சைக்கிள் இறங்கும். அந்த மாதிரி ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸ்பீடா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது நான் ஒரு ப்ராசஸ்க்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும். இதே மாதிரி ப்ராசஸ் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ the process continues until the outer surface reaches the limiting value of 10 power 7 volt. அப்போ 10 power 7 volt கிடைக்கிற வரைக்கும், that is அந்த வோல்டேஜ் வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த சைக்கிள். புரிஞ்சுதா கண்ணா? அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த லிமிட்டிங் வேல்யூ இருக்கு தெரியுமா, that is 10 power 7 volt அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு இருக்கு தெரியுமா. இந்த வேல்யூ எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கு மேல அக்குமுலேஷன், சார்ஜஸ் அக்குமுலேஷன் கிடையாது. அதனால டிசிபேட் ஆக ஆரம்பிச்சிடும். டிசிபேட் இந்த சென்ஸ் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். லீக்கேஜ்னு சொன்னாலும் ஒன்று தான், டிசிபேட் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டிசிபேஷன்னா என்ன ஆகும், சார்ஜ் சரௌண்டிங்க்கு லீக் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ லீக் அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டு சரௌண்டிங்க்கு அப்படின்னா சார்ஜஸ் என்ன ஆகும், வெளில, தட் இஸ் சார்ஜஸ் சப்ளை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது வெளில வந்து ஃபுல்லாக லீக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அவுட் சைட் சர்ஃபேஸ் அட்மாஸ்பியருக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம வோல்டேஜ் வந்து 10 power 7 volt கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் வெளில விடுறதுக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம், அது நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம். ப்ரிவென்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவோம்னா, கேஸ் ஃபில்டு ஸ்டீல் சேம்பர் வித் வெரி ஹை ப்ரெஷர். ஓகே, ஒரு ஸ்டீல் சேம்பரில் ஃபுல்லாக கேஸ் ஃபில் பண்ணிட்டு இந்த காம்போனண்ட்டையே கொண்டு போய் அதில் வச்சுருவோம். ஓகே, வச்சுட்டோம் அப்படின்னா வெரி ஹை ப்ரெஷரில்,
அதாவது கேஸை வந்து எப்படி நம்ம அந்த ஸ்டீல் சாம்பர்ல ப்ரெஷரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெரி ஹை ப்ரெஷர்ல ப்ரெஷரைஸ் பண்றதுனால வெளில சார்ஜஸ் டிசிபேட் ஆகாது. ஓகே, அப்போ மேக்ஸிமம் ஓரளவுக்கு டிசிபேட் ஆகிற மேக்ஸிமம் வேல்யூ டிசிபேட் ஆகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஓகே, அதனால அதை மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா கேஸ் ஃபில்டு ஸ்டீல் சாம்பர் வித் வெரி ஹை ப்ரெஷர். அது மூலமா வான் டே கிராஃப் ஜெனரேட்டர்ல சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிற சார்ஜஸை we can control. ஓகேவா, this is a prevention. Then what is the application? இப்போ வான் டே கிராஃப் ஜெனரேட்டரோட அப்ளிகேஷன் என்ன? அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன்லாம் இருக்கு தெரியுமா? தட் இஸ் ஃபிஷன் ஃபியூஷன் ரியாக்ஷன், அந்த மாதிரி நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன். அதில் வந்து பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணும்? பாசிட்டிவ் அயான்ஸ்னா என்ன நம்மளுக்கு தெரியும்? தட் இஸ் புரோட்டான், நியூட்ரான், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன பண்ணும்னா ஆக்சிலரேட் பண்ணும். புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் வந்து நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் போது ஆக்சிலரேட் பண்றதுக்கு தான் இது இந்த வான் டே கிராஃப் ஜெனரேட்டரோட மெயின் அப்ளிகேஷன் இதுதான். அதர் அப்ளிகேஷன் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இதுதான், பாசிட்டிவ் அயான்ஸை ஆக்சிலரேட் பண்றது தான் வான் டே கிராஃபோட ஃபர்ஸ்ட் பிரைமரி திங். ஓகேவா, புரிஞ்சுதா கண்ணா? அவுட்லைன் கிளியரா இருக்கா? திஸ் இஸ் திங் வான் டே கிராஃப் ஜெனரேட்டர் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா, கஷ்டமான டாபிக்கே கிடையாது. ஜஸ்ட் நீங்க டயக்ராம் டிரா பண்ணிட்டு ஓகே என்னென்ன ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம் எது அப்படின்னா பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அது மெயின்டைன் ஆயிருக்கும். தட் இஸ் அந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் 10⁴ வோல்ட். ஓகே, நீங்க மோட்டார் டயக்ராம் வரையணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் நம்ம புள்ளி வந்து மோட்டார்ல ரன் ஆகுதுன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா, அப்போ 10⁴ வோல்ட்ன்றது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தென் அடுத்த கான்செப்ட் என்ன நீங்க வந்து ரொம்ப கீனா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் என்னென்ன கான்செப்ட், அந்த ப்ராசஸ் எப்படி ஃபாலோ ஆகும் அப்படின்றது. ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், அப்புறம் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அந்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டீங்கன்னா மற்றபடி ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா, மேக்ஸிமம் வேற ஏதாவது இன்னைக்கு நடத்தினதுல டவுட்ஸ் ஆர்எல்ஸ் வேற ஏதாவது குவைரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா, தேங்க்யூ.